வலி ஏற்படுது என்னுடைய ஆணுறுப்பில், அது வந்து அதில் ஒரு முறிவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட கேள்வி கேட்குறாங்க. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆணுறுப்பு ஃப்ராக்சர் ஆஃப் பீனிஸ்ன்னு சொல்லுவோம். எலும்பு போல் ஆணுறுப்பு உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது பண்ணலாம், கண்டிப்பாக அது நல்ல பொசிஷன். ஆனால் முழு வெயிட்டே அவங்க ஆணுறுப்பினுடைய மேலே உட்காந்துடக்கூடாது. அது பெண்ணுறுப்பு உள்ளே போய் அவங்க வெயிட் ஃபுல்லாக தொடை மேலே இருக்கணுமே தவிர ஆணுறுப்போட டிப்பில் வச்சிடக்கூடாது. வச்சு முழு வெயிட்டை வச்சாங்கன்னா சில நேரம் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எலும்பு பிரச்சனைகள் இருக்கவங்க, ஆக்சிடெண்ட்டில் மாட்டினவங்க, நோய்கள், முடக்குவாதம், பல்வேறு நோய்களில் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு எல்லாரும் நினச்ச மாதிரி செக்ஸ் பண்ண முடியாது. 580 பொசிஷன்ஸ் இருக்குது. பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணலாம், இவங்க ரிலாக்ஸ்டாக கீழே படுத்துக்கலாம். சைட் பை சைடு இல்லை டாகி ஸ்டைல்னு மிருகங்கள் பின்னாலேருந்து பண்ணுற மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. மாதவிலக்கில் செக்ஸ் பண்ணும்போது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய கிராம்ப்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். பாடியில் அந்த கிராம்ப்பு, பெயின் எல்லாம் குறைஞ்சி போயிடும். நம்ம பாஸ் நம்மளை திட்டாரு, நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் பாத்ரூமில் போய் சுய இன்பம் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் போய் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டென்ஷன் குறைஞ்சிரும். தொடர்ந்து விரைப்புத்தன்மைக்கான மாத்திரையை எடுத்துக்கொண்டால் தான் எனக்கு உடலுறவு கொள்றதுக்கே ஒரு எண்ணம் வருது எனக்கு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். தேவையில்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதாவது மருந்துகளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். ஆனால் மாத்திரை இல்லாமல் செக்ஸ் பண்ணுறதில் இவங்களுக்கு பயமே வந்துடும். நம்ம மாத்திரை இல்லாமல் செக்ஸ் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தால் மாத்திரை இல்லாமல் இவங்களால் செக்ஸே பண்ண முடியாது. வணக்கம். இன்று நம்மோடு புகழ்பெற்ற மருத்துவர் திரு காமராஜ் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வாரம் நம்ம வந்து இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் தலை சிறந்த மருத்துவர்கிட்ட நாங்கள் வந்து கேள்வி கேட்கறது ரொம்ப எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேரும் சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த வாரம் வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதில் முதல் கேள்வி என்னென்னா, ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு ஸ்பைனலில் பிரச்சனை இருக்குது, எனக்கு உடலுறவு கொள்ளும்போது எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, நான் உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்திருக்கேன், அது குணமாயிடுது, ஆனால் உடலுறவு கொள்ளும்போது வந்து எனக்கு சில பிரச்சனைகள் வருது, அது 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 குணப்படுத்துறதுக்கு இல்லை உடலுறவு சரியான பொசிஷன் எந்த மாதிரியான பொசிஷனில் வச்சு உடலுறவு செய்யலாம் அப்படின்ற கேள்வி எனக்கு வந்து கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் இருக்கும்போது நரம்புகள் அழுத்தப்பட்டு அல்லது பாதிக்கப்பட்டு சில நேரம் விரைப்புத்தன்மை குறைபாடு வரலாம், சில நேரங்களில் வேறு பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி எலும்பு பிரச்சனைகள் இருக்கவங்க, ஆக்சிடெண்ட்டில் மாட்டினவங்க, நோய்கள், முடக்குவாதம், பல்வேறு நோய்களில் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களுக்கு எல்லாரும் நினச்ச மாதிரி செக்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கண்டிஷனை பார்த்து சில ஸ்பெஷல் பொசிஷனில் செக்ஸ் பண்ணலாம். இப்போது ஒரு நிறை மாத கர்ப்பிணி செக்ஸ் பண்ணலாம், ஆனால் கணவன் மேலே வயிற்று மேலே படுத்து பண்ண முடியாது. அப்போ சைட் பை சைடு பண்ணலாம், வேறு பொசிஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் இருக்கவங்க, குறிப்பிட்ட பொசிஷனில் வலி இருக்குது, இல்லை வேறு அந்த பொசிஷனில் போக முடியலை, இயங்க முடியலை, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கவங்க, அவங்களுக்கு எது கன்வீனியன்ட் 580 பொசிஷன்ஸ் இருக்குது. பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணலாம், இவங்க ரிலாக்ஸ்டாக கீழே படுத்துக்கலாம். சைட் பை சைடு இல்லை டாகி ஸ்டைல்னு மிருகங்கள் பின்னாலேருந்து பண்ணுற மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. அல்லது இவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணாங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுணர்ந்து அதை முழுமையாக சரி பண்ணலாம். அந்தளவுக்கு நிறைய இன்றைக்கி இருக்குது. ஒரு 580 பொசிஷனில் இவங்களுக்கு ஏற்ற பொசிஷன் ஒன்று இவங்களால் முடியும்னா கண்டுபிடிக்கலாம். இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, இவங்களுக்கு அப்படி முடியலை அப்படின்னா மருத்துவர்கள் இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் ரெண்டாவது, இந்த செக்ஸ் இவங்க நல்லா பண்ணுறாங்க, விந்து வரும்போது அந்த உடல் வலிகள் குறையும். இன்னும் சொல்லப்போனால் உடல் வேதனைகள் குறையும். இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், ஆர்த்தரைட்டிஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு விந்து வெளியேற்றும் போது சில அற்புதமான ஹார்மோன்கள் சுரக்கும் மூளையிலேருந்து. அது வந்து உடம்பு வலியை குறைக்கும். ரெகுலராக இவங்க செக்ஸ் பண்ணாங்கன்னா பெயின்லேருந்து ரொம்ப பெருமளவுக்கு விடுபட முடியும். அதே மாதிரி மாதவிலக்கில் செக்ஸ் பண்ணும்போது
பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய கிராம்ப்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். பாடியில் அந்த கிராம்ப்பு பெயின் எல்லாம் குறைஞ்சி போயிடும். விச் மீன்ஸ் இந்த ஸ்பைனலில் இருக்கிற பிரச்சனைகள், ஐ மீன் அந்த ஃபிசிக்கலாக இருக்கிற அந்த பாடி பெயின் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். ஆமாம், நீங்கள் நம்மளே பார்க்கலாம். இப்போது நம்ம பாஸ் நம்மளை திட்டாரு, நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் பாத்ரூமில் போய் சுயன்மம் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் போய் செக்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டென்ஷன் குறைஞ்சிரும். இல்லை உங்களுக்கு ஹெட்ஏக் சிவியராக இருக்குது, அல்லது மூட்டு வலி ரொம்ப இருக்குது, நீங்கள் போய் செக்ஸ் ப்ராப்பராக பண்ணி முடித்து விந்து வெளியேற்றுனீங்கன்னா அந்த வலி குறையும். ஏன்னா மார்ஃபின் மாதிரி சில மார்ஃபினுக்கு ஈக்குவலான சில கெமிக்கல்ஸ் வந்து பிரெயின்லேருந்து சுரக்குது. அதனால தான் ஒரு மூடு எலேஷன், அந்த எலேட்டட் மூடு கிடைக்கிது அவங்களுக்கு, ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது. அதுதான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது 580 பொசிஷன் சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து பெரும்பாலான பொசிஷன்ஸ் வந்து இப்போ இருக்கும்போது பெண்கள் கீழே இருப்பாங்க, ஆண்கள் மேலே இருப்பாங்க. இப்போ அதை தாண்டி வந்து சில பொசிஷன்ஸ் இருக்கும். அதை நிறைய பேர் உபயோகப்படுத்துறது கிடையாது நடைமுறை வாழ்க்கையில். அது அந்த மாதிரி எந்த மாதிரியான அந்த பொசிஷன்களை உபயோகப்படுத்தலாம் டாக்டர்? இப்போ இல்லை, ஏராளமான பொசிஷன் இருக்குது. 2 பேர் நின்றுட்டு பண்ணலாம், 2 பேர் உட்காந்து பண்ணலாம், 2 பேர் சைட் பை சைடு இருக்கலாம். இந்த மாதிரி டேபிள் மேலே பெண் படுத்துருக்கலாம், கீழே நின்றுக்கிட்டு ஆண் செக்ஸ் பண்ணலாம். நீங்கள் இமேஜின் பண்ணுற எல்லா பொசிஷன்லேயும் செக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஒன்று காமசூத்ரா போன்ற புத்தகங்களில் இருக்குது ஏராளமாக. இரண்டாவதாக கஜுரகோ, இந்த சன் டெம்பிள், இந்தியாவிலேயே இந்த சிற்பங்களில் இதெல்லாம் இருக்குது. நம்ம என்னென்னலாம் இமேஜின் பண்ணுவோமோ, கஜுரகோ அப்படின்ற ஊரில் 5 கோபுரங்கள் இருக்குது. பெரிய கோயில்கள் 5 கோபுரங்கள் இருக்குது. ஒவ்வொரு கோபுரத்துலேயும் இந்த சிலைகள் தான், சிற்பங்கள் எல்லாம் இந்த செக்ஸ் சிற்பங்கள் தான். அது நேர இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அங்கே ஒன்று இருக்குது, நேர வெளிநாட்டிலேருந்து அங்கே வரலாம். அது வந்து காசியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ நேராக அங்கேருந்து இமிக்ரேஷன் வெளியே போய் நேராக வெளிநாட்டுக்கு போயிடலாம். அது நிறைய, அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. ஒரு ஸ்கூல் கிடையாது, சின்ன ஊர். 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, ஆனால் ஸ்கூல் கூட கிடையாது. அங்கே இந்த மலைகள் சூழ்ந்த ஒரு இடத்துல வந்து இந்த 5 கோயில்கள் இருக்குது. இந்த விதவிதமான இமேஜினரி, நீங்கள் என்னெல்லாம் இமேஜின் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். நம்ம ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-20 பொசிஷன்ஸாவது தெரிஞ்சுக்கிட்டு வித்தியாசமாக மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டேஷன் த்ரில் இருக்கும். அந்த இடத்தையும் மாற்றலாம். ஒரு நாளைக்கு அண்டர் த ஷவர், ஒரு நாள் அண்டர் த ஒரு கிச்சன், யாரும் இல்லைன்னா கிச்சனில், ஹாலில் இல்லை யாரும் இல்லைன்னா ஹாலில், ஒரு வெரைட்டியை செக்ஸில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நிறைய படிக்கிறாங்க, நிறைய புதிய விஷயங்களை, உத்திகளை ஏதாவது டாக்டர்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கணும். அப்போ செக்ஸ் வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி டல்லாக இருக்காது. இல்லைன்னா ஒரு வருடத்துக்குள்ளே அது ஒரு டல் போரிங்கான விஷயமாக மாறிடும். இந்த மாற்றங்கள் வந்து நீங்கள் ஆட்களை, இது நிறைய பேர் போர் அடிக்கிறதுக்கு மாற்றாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆளை மாற்றுவாங்க. ஆளை மாற்றுறதுக்கு பதிலாக பொசிஷனை மாற்றுங்க, பிளேஸை மாற்றுங்க, அதெல்லாம் எக்ஸைட்டேஷனை கொடுக்கும். டாக்டர், அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும்போது உடலுறவு கொள்ளும்போது உடல் வலிகள் நிறைய நீங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சிலருக்கு வந்து ஒரு உடல் வலி இல்லை ஒரு ரன்னிங் நோஸ் இருக்கும்போது ஒரு சிட்ரிசன் போடுறாங்க, எனக்கு உடனே குணமாயிடுதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சிட்ரிசன், இந்த மாதிரி சிட்ரிசன் பேர் இல்லாமல் மருந்துகளை உட்கொள்ளும்போது அந்த மருந்துகள் வந்து விரைப்புத்தன்மையில் நிறைய பிரச்சனைகள் எனக்கு ஏற்படுத்துது, சில பக்க விளைவுகளை கொடுக்குது விரைப்புத்தன்மையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி டாக்டர்? நிறைய லிஸ்ட்டே இருக்குது. ஆண்மை குறை உண்டு பண்ணக்கூடிய மருந்துகள்ன்றது ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த மருந்துகள் எது வேண்டுமானாலும் உண்டு பண்ணலாம். தூக்க மாத்திரைகள், பிபி மாத்திரைகள், பிபி நோய், காக்கா வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள், அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது. இந்த அவிழ் போன்ற மாத்திரைகள், இந்த செட்ரிசின் போன்ற மாத்திரைகள், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஒரு 200 வகையான மாத்திரைகள் இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். பல நேரங்களில் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மாற்றி கொடுப்போம். அவங்க ஒரு செக்ஸ் பிரச்சனையோடு இந்த பிரச்சனையோடு வந்தாங்கன்னா கொஞ்சம் மாத்திரைகளை நாங்கள் மாற்றி கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகளை நம்ம குறைக்க முடியும். செக்ஸ் பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியும். செக்ஸ் ஆர்வத்தை கொண்டு வரலாம். செக்ஸில் அவங்க இயல்பாக இருக்க முடியும். தேவைப்பட்டால் மருந்துகள் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். அவங்க மருந்துகள் ரொம்ப கவனம். உங்களுக்கு செக்ஸ் பிரச்சனை வரும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகள் அதில் முக்கியமான மருந்து ஒரு பங்கு வகிக்கும். அதனால் உங்கள் டாக்டர்கள்ட்ட அதை காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ரெண்டுமே பாதிக்கலாம்.
சர்க்கரை நோய் கடுமையாக பாதிக்கும், பிபி பாதிக்கும், பிபிக்கான மாத்திரைகள் பாதிக்கும், மனநோய்க்கான மாத்திரைகள், இப்படி நிறைய ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அவ்வளவும் பாதிக்கும். டாக்டர், அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எனக்கு நான் புதிதாக கல்யாணம் ஆகியிருக்கேன், இப்போது எனக்கு வந்து பெண் உறுப்புக்குள்ள ஆண் உறுப்பு எந்த அளவுக்கு நீளத்துக்கு உள்ளே போகணும், ஒருவேளை செக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ராப்பராக என்னுடைய விந்தணு அவங்களுடைய பெண் உறுப்புக்குள்ளே போயிருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா எந்த அளவுக்கு எனக்கு உள்ளே போயிருக்குன்னு எனக்கு தெரியல. பார்க்கும்போது எனக்கு வந்து நல்ல வெறிப்புத்தன்மையோடு உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் செக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வெளியே வந்துடுது. இல்லை எந்த அளவுக்கு உள்ளே போகணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி. இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்பர் 1 வந்து ஆணுறுப்பு வந்து முழுமையாக எவ்வளவு சைஸ் இருக்கோ அவ்வளோ முழுமையாக உள்ளே போகணும். பெண் உறுப்புக்குள்ளே என்ன சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பெண் உறுப்புக்குள்ளே முழுமையாக போகணும். அது சைஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும், அதுக்கேற்ற மாதிரி முழுமையாக உள்ளே போகணும். இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. இது நிறைய பேருக்கு, ஒரு 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா 4 பேருக்கு இந்த மாதிரி ஆணுறுப்பு வந்து முழுமையாக உள்ளே போகாது. அப்போ அது வந்து அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு பேர், திருமணமாகியும் உறவுக்குள்ள இல்லாத நிலை. இதை பற்றிய பெரிய அவேர்னஸ் இல்லாதனால இவங்க சண்டை போட்டுக்கிட்டு விவாகரத்து பண்ணிக்குவாங்க. 100 பேரில் 4 பேருக்கு செக்ஸ் பண்ண முடியாது, 3 பேர் விவாகரத்து பண்ணிடுவாங்க, ஒருத்தர் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வருவாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் இருக்க 75% விவாகரத்துக்கள் இந்த மாதிரி தான், இளம் பிள்ளைகளுடைய விவாகரத்துக்கள் எல்லாம். இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம். இதை 100% சரி பண்ண முடியும். 1. 2வது, செக்ஸ் முடிஞ்ச உடனே 95% திரவம் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துடும். நீங்கள் நல்லா இயல்பாக செக்ஸ் பண்ணியிருந்தாலும் முறையாக பண்ணியிருந்தாலும் 95% திரவம் வந்து விந்தணுக்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கறது, விந்து உறையிறதுக்கு, நீர்த்து போகிறதுக்கு, ஊர்ந்து போகிறதுக்கான எனர்ஜி, குளுக்கோஸ் கொடுக்கறது, இப்படி ஏராளமான பங்கு அதில் இருக்குது. ஆனால் அது வந்து கர்ப்பப்பைக்குள்ளே போக முடியாது. ஸோ அணுக்கள் மட்டும்தான் நீச்சல் அடித்து கர்ப்பப்பைக்கு போகும். அந்த திரவம் எல்லாம் 95% அப்படி வெளியே தான் வரும். அப்போ நம்ம பார்க்குறதுக்கு எல்லாமே வெளியே வந்துடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி இவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் இவங்க பெட்டர் டாக்டரை பார்த்துறது நல்லது. ஏன்னா விந்து வெளியாகிறது இயல்பு, அதை ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் ஆணுறுப்பு முழுமையாக போகுதா இல்லையான்னு ஒருத்தருக்கு சந்தேகம் இருந்தால் அவர் சரியாக செக்ஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம். இதற்கு பேர் அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ். இவங்க கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். ஏன்னா இப்படி சந்தேகம் இருந்தாலே அவங்க சரியாக செக்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். நல்லா செக்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சந்தேகம் வராது. ஏன் விந்தெல்லாம் வெளியே வருதுன்னு மட்டும்தான் கவலை இருக்கும். அணுறுப்பே முழுமையாக போகுதா இல்லையான்னு சந்தேகம் இருந்தால் அநேகமாக அவங்க சரியாக செக்ஸ் பண்ணலன்னு எடுத்துக்கணும். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது பெரும்பாலான விந்தணுக்கள் வந்து வெளியே வந்துடும் சொல்கிறாங்க. இப்போ அதை சார்ந்த என்னோட அடுத்த கேள்வியாகவே இருந்தது, நீங்களே அதை சொன்னீங்க. இப்போது ஒரு செக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்களோட வெஜைனிலேருந்து ஒரு திரவமாக தான், குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு திரவமாக தான் அது வெளியே வரும். ஆனால் சிலருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அது பார்க்கும்போதே ஒரு மொத்த செமனுமே வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது, அது நாங்கள் ஒருவேளை சரியாக செய்யலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. சரி, இல்லை, 2ஆக இதை பிரிக்கணும். மறுபடியும் பெண்ணுறுப்பில் ஒரு உயவுப் பொருள் சுரக்கிறது வேறு, அது வந்து லூப்ரிகேஷன். அது நிறைய வர்ற மாதிரி சில பேருக்கு வரலாம், பெரும்பாலானவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. விந்தாகவே தெரியும், விந்து மாதிரியே வெளியே வர்றது தெரியும். அது நார்மல் தான். அது 95% சார் விந்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா 5% உயிரணுக்கள், விரைப்பையிலிருந்து உருவாகிற உயிரணுக்கள். இன்னொரு 45-50% வந்து செமைனல் வெசைக்கிள் என்ற ஒரு சுரப்பிலேருந்து வருது. இன்னொரு 45 அல்லது 48% வந்து புரோஸ்டேட் சுரப்பிலேருந்து வரக்கூடிய திரவம். இந்த திரவமெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் கொண்ட திரவம். இந்த திரவம் கர்ப்பப்பைக்குள்ளே போக முடியாது. ஒன்லி அணுக்கள் மட்டும்தான் நீந்தி கர்ப்பப்பைக்குள்ளே போகணும். அப்படி ஒரு கிராவிட்டிலேயோ பேசிவாவோ உள்ளே போக முடியாது. நீங்கள் நடந்து இந்த ரூமுக்குள்ளே வர்றீங்க, அந்த மாதிரி அவை நீச்சல் அடித்து அந்த ரூமுக்குள்ளே போகணும், கர்ப்பப்பைக்குள்ளே போகணும். கிராவிட்டி ஆகி ஊர்ந்து அப்படி வர முடியாது. தண்ணி மாதிரி எக்ஸஸ் அங்கே பெரிய அப்படி பரவுற மாதிரி வர முடியாது. அவை ஊர்ந்து கர்ப்பப்பைக்குள்ளே போகணும். அந்த மாதிரி இந்த திரவமெல்லாம் கர்ப்பப்பைக்குள்ளே போக முடியாது, அதனால் வெளியே வந்துடும். டாக்டர், அதே மாதிரி ஒருத்தர் கேட்க நகைச்சுவையாக தான் இருக்கும். ஒருத்தர் கேட்டிருந்தார், எனக்கு ஆணுறுப்பு உள்ள பெண் உறுப்புக்குள்ளே செலுத்துறது போது எனக்கு வலி ஏற்படுது என்னுடைய ஆணுறுப்பில், அது வந்து அதில் ஒரு முறிவு ஏற்படும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட கேள்வி கேட்குறாங்க. இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆணுறுப்பு ஃப்ராக்சர் ஆஃப் பீனிஸ்ன்னு சொல்லுவோம். எலும்பு போல் ஆணுறுப்பு உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சாதாரணமாக ஆணுறுப்பு வலி இருக்காது. வலி இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த முன் தோல் ரொம்ப டைட்டாக இருக்கிறது,
உள்ள சிறுநீர் தொற்று, உள்ள ஆணுறுப்புலை கிருமி தொற்று, இல்லை சர்க்கரை நோயினால் முன்தோல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. இப்படி சில காரணங்களால் வலி வரலாம். ஆனால் முறிவுன்றது வேறு. அது சாதாரணமாக விரைப்படையாத நிலையில் முறிவு வராது. ஒரு இயல்பான நிலையில் ஆணுறுப்பில் வந்து உடையாது. ஆனால் விரைப்படைந்த ஆணுறுப்பு வந்து 2 பைகள் மாதிரி ரொம்ப டைட்டாக இணைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்குது, ஹார்ட்னஸ். அப்போது டக்குன்னு ஒரு பெண் மேலே ஏறி உட்காடுறாங்க, முழு வெயிட்டையும் வச்சுட்டாங்க, இல்லை வேறு ஏதோ ஃபோர்ஸபுளாக உடைக்கிறது. இங்கே வந்து பர்சனலாக நாங்கள் பல கேஸ் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த வடப்பள்ளி இந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஒரு தப்பான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, நான் டைரக்டர் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு குழப்பமாக ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இவங்க டைரக்டர் ஆகலைன்னு அது வந்து சொல்ல முடியாது என்றைக்கு ஆவாங்கன்னு. வயது ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ 30-35 வயதில் தான் இவங்களுக்கு முழுமையான செக்ஸ் ஆர்வம் இருக்கும், கடுமையான விரைப்புத்தன்மை இருக்கும். ஒருத்தர் வந்து இதை எப்படியும் குறைக்கணும்னு சொல்லி நல்ல விரைப்படைந்த ஆணுறுப்பன் அப்படி நசுக்கி பழைத்து டப்புன்னு உடஞ்சி போச்சு. உடைந்து போய் அப்படி என்ன ஆகுனா வீங்கி போயிடும், கருத்து போயிடும். அந்த ஏரியா ஃபுல்லாக ரத்தம் வெளியே வந்து கருத்து போயிடும். ஆணுறுப்பு அந்த ஷேப்பு போயிடும், பல்ஜாகி ஒரு. அப்போது இது மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடும். சில நேரங்களில் செக்ஸ் பண்ணும்போது இப்படி வரும். இப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது இது உடனடியாக சரி பண்ணணும். அதை வந்து அறுவை சிகிச்சை செய்து அதில் ரத்த கிளாட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை இணைச்சி ஆப்ரேஷன் பண்ணோன்னா அவங்களுக்கு மறுபடியும் நார்மல் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆஃப் பீனிஸ் அப்படின்றது, ஆணுறுப்பு உடைதல் என்பது நிறைய கேசஸ் இருக்குது. அது நடக்கக்கூடிய விஷயந்தான். அதனால் வினோதமான முறைகளில் நீங்கள் செக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது பண்ணலாம், கண்டிப்பாக அது நல்ல பொசிஷன். ஆனால் முழு வெயிட்டே அவங்க ஆணுறுப்பினுடைய மேலே உட்காந்துடக்கூடாது. அது பெண்ணுறுப்பு உள்ளே போய் அவங்க வெயிட் ஃபுல்லாக தொடை மேலே இருக்கணுமே தவிர ஆணுறுப்போட டிப்பில் வச்சிடக்கூடாது. வச்சு முழு வெயிட்டை வச்சாங்கன்னா சில நேரம் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், அதே மாதிரி இந்த செக்ஸ் இதை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் செக்ஸ், ஒரு ஆணுடைய விந்தணுக்கள் வந்து ஒரு பெண்ணுடைய முட்டை வெளிவரும்போது அவங்க அது கருவாக உருவாகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? நம்மளுடையது எவ்வளோ நாள் வந்து அந்த அவங்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம்? அவங்களுடைய முட்டை வெளியே வந்ததுக்கப்புறம் அது எப்போ இணைஞ்சு அது ஒரு கருவாக உருவாகி ஒரு குழந்தையாக உருவாகிறதுக்கான இது என்ன அப்படின்றது கூட ஒருத்தர் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தார். அதாவது கருமுட்டை வெடித்து வெளியே வந்து ஒரு 2-3 நாட்கள் வரைக்கும் கருத்தரிக்கிற தன்மையோடு இருக்கும் கருமுட்டை வெளியே வர்றது. விந்தணுக்கள் 2-3 நாட்கள் வரைக்கும் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 5-6 நாட்கள் கூட உயிரோடு இருக்கும். ஆனால் அது கருத்தரிக்கிற தன்மையை இழந்துடலாம் அப்படின்னு தோராயமாக நம்பப்படுது. தெளிவாக கட் ஆஃப் மார்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக ஒரு 2-3 நாட்கள் வரைக்கும் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. கருமுட்டையும் 2-3 நாட்கள் வரைக்கும் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. கருமுட்டையும் விந்தனும் இணைஞ்சிடுச்சுன்னா கரெக்டாக ஒரு 18 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸுக்குள்ளே அது ஒரு செல்லாக மாறிடும். ஒரு கருமுட்டைக்கு உள்ளே விந்து போயிடும். 2 கண்கள் மாதிரி அதில் தெரியும். அது 2PN, 2 ப்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை முதல் டெஸ்ட் டியூப் பேபி பண்ணும்போதே இதை பார்த்தாங்க. அது அப்புறம் 2 செல்லாக பிரிஞ்சுது. ஒரு செல் 2 செல் ஆகும். அது 2 கண்கள் வரும், அப்புறம் 2 செல்லாக அது பிரியும். அப்புறம் அப்படியே டபுளாக ஆகிக்கிட்டே இருக்கும். 2 4 ஆகும், 4 8 ஆகும், 16 ஆகும், அப்படி போய்கிட்டே இருக்கும். டபுளாக ஆகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு முழுமையான கருவாக மாறிடும். அதனால் ஒரு 18லேருந்து 24 மணி நேரத்தில் அது 2 செல்லாக மாறிடும் கருத்தரித்த உடனேயே. ஆனால் உடம்பில் வந்து பெண்ணுறுப்பில், கர்ப்பப்பையில், கருக்குழாய்களில் பல நாட்கள் 5 நாட்கள் 6 நாட்கள் வரைக்கும் விந்தணுக்கள் உயிரோடு இருக்கலாம். கருமுட்டையும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கலாம். ஆனால் 2-3 நாட்கள் கருத்தரிக்கிற தன்மை நன்றாக இருக்கும். இதில் நம்மளுடைய விந்தணுக்களில் வந்து ஆணாக இருந்ததுன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரம், பெண்ணாக இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட நேரம்னு ஒரு மித்து இருக்குது. அது உண்மை தானே? அதில் எந்த பேதமும் அதுக்கு இல்லை. எக்ஸ் உள்ளே இருக்க குரோமோசோம் வந்து ஒய்எக்ஸ்ன்னு இருக்கே தவிர அது ஆண் பெண்ணுன்னு அதுக்கு ஒன்றும் தெரியாது.
ஒரு விந்து வந்து ரெண்டாக பிரிந்து, ஒரு விந்தில் XY குரோமோசோம் இருக்கும், அது ரெண்டாக பிரிந்து ஒன்று X குரோமோசோம் ஒரு Y குரோமோசோம் பிரியும். இதை வந்து அதுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. அதனுடைய உள்ளே இருக்க கண்டென்ட்டில் சின்ன வித்தியாசம், அந்த குரோமோசோமில் கொஞ்சம் சின்ன வித்தியாசம். பட் விந்து தான். அதில் விந்தணுக்களில் எந்த வித மாற்றமும் தெரியாது. அது நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு இது ஆண் பெண்ணுன்னெலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குள்ளே இருக்க ஜெனட்டிக் கண்டென்ட்டில் வித்தியாசம் இருக்கலாம். டாக்டர், அதே மாதிரி வந்து இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் பெருசாக எனக்கு இல்லை. ஆனால் நான் தொடர்ந்து விரைப்புத்தன்மைக்கான மாத்திரையை எடுத்துக்கொண்டால் தான் எனக்கு உடலுறவு கொள்றதுக்கே ஒரு எண்ணம் வருது எனக்கு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அந்த மாத்திரைன்ற ஒரு இதுக்குள்ளே போய் நான் விழுந்துட்டேன், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான என்ன ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்க. அதாவது நாங்கள் அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பொதுவாக நீங்களே கடைகளில் போய் மாத்திரை வாங்காதீங்கன்னு சொல்கிறோம். பொதுவாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ ஜுரம்னு போகிறோம் டாக்டர்கிட்ட சொல்கிறோம் எனக்கு ஜுரம் டாக்டர்னு. அவர் செக் பண்ணுறாரு, டைஃபாய்டு, மலேரியா, கொரோனா, டெங்கு, ஜாண்டிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணி அந்த நோய்க்கான மருந்துகளை கொடுத்து அதிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரலாம். இவங்களே போய் ஒரு ஜுர மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஜுரம் குறையும், ஆனால் நோயிலேருந்து வெளியே வர முடியாது இவங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இளம் பிள்ளைகள்லாம் நான் நல்லா பவர்ஃபுல்லாக செக்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதாவது மருந்துகளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும். ஆனால் மாத்திரை இல்லாமல் செக்ஸ் பண்ணுறதில் இவங்களுக்கு பயமே வந்துடும். நம்ம மாத்திரை இல்லாமல் செக்ஸ் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தால் மாத்திரை இல்லாமல் இவங்களால் செக்ஸே பண்ண முடியாது. அதனால் அந்த ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்குவாங்க. கிட்டத்தட்ட தேவையில்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிடணும். ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் ஆண்மை குறைவு, விரைப்புத்தன்மையில் குறைபாடு, செக்ஸ் ஆர்வம் குறைபாடு, விந்து முந்துதல் எல்லாம் இருந்தால் எப்படி தலைவலி ஜுரத்துக்கு டாக்டரை பார்க்குறோமோ அது மாதிரி இந்த பிரச்சனைகளுக்கான ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களை பார்த்து அதற்கான டெஸ்ட்டுகளை பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக மருந்து வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்குவீங்க. ரெண்டாவது, ஆண்மை குறைவுக்கு நீங்கள் கடைகளில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுல என்ன ஆபத்துன்னா, ஆண்மை குறைவு ஹார்ட் அட்டாக்குடைய முன்னோடியாக இருக்குன்றதை நம்ம நம்பணும். சில நேரங்களில் நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஸ்டென்ட்டு வைப்பாங்க, இல்லை பைபாஸ் பண்ணுவாங்க. சில நேரம் உயிருக்கு ஆபத்து, இப்படியெல்லாம் சிக்கல் இருக்குது. அதனால் ஏன்னா ஆணுறுப்பும் ஹார்ட்டும் வந்து ட்வின்ஸு. முதல்ல ஆணுறுப்பு தான் அடிவாங்க. ஏன் அப்படின்னா அது சின்ன இரத்த குழாய், 1லேருந்து 2 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கும். ஹார்ட் வந்து பெருசு, 3லேருந்து 4 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ முதல்ல அடி வாங்குறது ஆணுறுப்பு தான். அதில் உஷாராகி நம்ம டாக்டரை பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையை மாற்ற சொல்லுவாங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹாலை நிறுத்துங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி டயபெட்டிஸ், பிபி எல்லாம் இருந்தால் நல்லா கண்ட்ரோலில் பண்ணுங்கள், நிறைய வாழ்க்கை சூழலை மாற்றிக்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி பண்ணோன்னா நம்ம ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வராமல் தடுக்க முடியும் நம்மளால். டாக்டர், இப்போ நீங்கள் ஒரு நல்ல விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க. விரைப்புத்தன்மைக்கான மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செய்யும் ஆக்சுவலாக? அது ஒரு அடிப்படையான கேள்வி ஒருத்தர் கேட்குறாங்க. அந்த மாத்திரையை போட்டால் எனக்கு வந்து ஒரு விரைப்புத்தன்மை ஏற்படுது, அந்த மாத்திரையோட வேலை என்ன, அது என்ன செய்யுது, ரத்தத்தை வந்து ஏதாவது சுழற்சியில் இல்லை வேகப்படுத்துதா, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு டாக்டர். அதாவது இது என்ன பண்ணுன்னா, மூளையிலேருந்து நைட்ரஸ் ஆக்சைடுன்றது சுரக்கணும். அப்போ தான் இந்த மாத்திரையெல்லாம் வேலை செய்யும். நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தோன்னா அந்த மாத்திரைகள் வேலை செய்யாது. நம்ம கொஞ்சம் செக்ஸ் படம் பார்க்குறோம், கிளர்ச்சியாக இருக்கும், செக்ஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், பயம் இல்லாமல் கிளர்ச்சியோடு இருக்கோன்னா நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கும். அது ரத்த நாளங்களை விரிவு அடைக்கும். அப்போது இந்த இரத்த நாளங்களை விரிவு பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸ் வந்து PDE5, அந்த என்சைம்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் பிளட்லேருந்து கரைஞ்சி போயிடும். அதை கரையாமல் அந்த இரத்த நாளங்களை விரிவுபடுத்தக்கூடிய அந்த என்சைம் வந்து காணாமல் போகாமல் அப்படி அங்கே ஸ்டாட்டிக்காக நிற்கிறதுக்கு இந்த மாத்திரைகள் உதவுது. PDE5 பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ், அந்த இன்ஹிபிட்டாஸ்னு பேர். அந்த இன்ஹிபிட்டாஸை வந்து இது அப்படி ஸ்டாட்டிக்காக நிறுத்தி வச்சுக்கும். அப்போது இரத்த நாளங்கள் விரிவடைந்த விரிவடைந்த மாதிரி இருக்கும். அப்போ நிறைய ரத்தம் உள்ளே போகும், தலைக்கு போகும், ஹார்ட்டுக்கு போகும், ஆணுறுப்புக்கு முக்கியமாக போகும். ஆணுறுப்பில் நிறைய ரத்தம் பாயும் போது ஆணுறுப்பு நல்ல விரைப்படையும், ஸ்ட்ராங்கான விரைப்படையும்.
அதில் ரொம்ப பொட்டன்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான மாத்திரைன்றது வயகரா போன்ற மாத்திரைகள். சில மாத்திரைகள் அதுக்கு அடுத்து வந்த சில மாத்திரைகள் நீண்ட நேரம் வேலை செய்யும், பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது இளைஞர்களுக்கு. பவரான மாத்திரைகள் வயதானவர்களுக்கு. அதனால் நல்ல இந்த மருந்துகளை தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு டயக்னோஸ் பண்ணி அதை கொடுத்தோன்னா இந்த இரத்த குழாய்கள் விரிவடைந்தே இருக்கிறதுக்கு இது உதவுது. அதுதான் அதனுடைய நோக்கம். இரத்த குழாய்கள் விரிவடையும் போது நிறைய ரத்தம் பாயும், உறுப்புகள் பாடி ஃபுல்லாகவே ரத்த ஓட்டம் அதிகமாகும், ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் அதிகமாகும், விரைப்புத்தன்மை நல்ல ஸ்ட்ராங்காக ஹார்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த PDE5ன்னு பேர், பாஸ்போடைஎஸ்ட்ரேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். டாக்டர், இப்போ நீங்கள் இந்த ஆண்களுக்கு வந்து விந்தணு வரத்துக்கு விரைப்புத்தன்மை முக்கியன்றது, அந்த விரைப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாத்திரைகள் உதவும், அதாவது அந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு. பெண்களுக்கு இது போன்ற மாத்திரைகள் இருக்கா டாக்டர்? முதல்ல இந்த மருந்துகளை பயன்படுத்தினாங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி. முதல்ல இந்த மருந்துகளையே பெண்களுக்கு பயன்படுத்தி பார்த்தாங்க. இப்போ கூட குழந்தை இல்லாத பெண்களுக்கு இந்த வயகரா போன்ற மாத்திரைகளை கொஞ்சம் லோ டோஸில் பயன்படுத்துகிறோம். அது எதுக்கு டாக்டர்? அது உச்சக்கட்டம் அடையத்துக்கு? இல்லை. கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் வந்து ஆணுறுப்பினுடைய உள்ளே இருக்க டிஷ்யூக்களுக்கு சமமாக இருக்குது. அப்போது கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் கருத்தரிக்க வாய்ப்பு குறைவு. அதை கொஞ்சம் திக்காக்குறதுக்கு இந்த வயகரா போன்ற மாத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க. பெண்களுக்கான செக்ஸ் உணர்வை தூண்டுவதற்கு ஃப்ளுஃபான்சரின் என்ற ஒரு மாத்திரை முன்னால் வந்தது. அது இந்தியாவில் ரொம்ப கிடைக்கல, வேணால் இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஒரு மாத்திரை. அதற்கப்புறம் கண்டுபிடிப்பு என்னென்னா வைசீலி அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷனை வந்து செக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னால் போட்டுக்கிட்டோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் செக்ஸ் ஆர்வம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். செக்ஸில் ரொம்ப விருப்பம் ஆர்வம் இருக்கும். அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த வைலீசி அப்படின்னு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கணும். இப்போ இந்த ரெண்டும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து இந்த மருந்துகள் ஈஸியாக கிடைக்கல, இது இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணும். மற்ற மருந்துகள், ஆண்களுக்கான மருந்துகள் எல்லாம் இந்தியாவில் எல்லாமே ஈஸியாகவே கிடைக்கும், விலை கம்மியாகவும் இருக்குது. இந்த மருந்துகள் பேட்டன்ட் ரைட்ஸுக்குள்ளே இருக்குது. இன்னும் ஒரு 10-15 வருஷம் பேட்டன்ட் ரைட்ஸ் போயிடுச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே வந்துடும் வைலீசி. அண்டு அங்கேயும் அமெரிக்காலேயும் ரொம்ப பெரிய பாப்புலர் இல்லை, ஆனால் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். பெண்களுக்கான பாலியல் விருப்பத்தை, பாலியல் ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய பலனுள்ள மருந்துகளாக இருக்குது டாக்டர். அதே மாதிரி இப்போது பெண்களோட கருத்தடைக்கு பின்பு வந்து அவங்களோட கர்ப்பம் என்பது வந்து ரொம்ப அரிதான விஷயம் கிடையாது. ஆனாலும் அதை தாண்டி சிலருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார், அது அது சாத்தியமா டாக்டர்? அதாவதுங்க, பெண்களுக்கு கருத்தடைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பக்கமும் ஃபெலோப்பியன் டியூப்பை கட் பண்ணி தையல் போட்டுருவாங்க. இது சிலர் ரொம்ப ரேராக சில பேர் கருத்தரிப்பாங்க. எப்படின்னா, நம்பர் 1, இவங்க டியூப் போட்ட பிறகும் அது பிரிந்து அந்த குழாய்கள் மறுபடியும் நார்மல் ஆகிடலாம். சில நேரங்களில் இப்போ இந்த டியூப்பை தள்ளி வச்சுருவாங்க, திரும்ப அது இணைந்துடலாம். நேச்சுரலாக அதுக்கான ஒரு ஹீலிங் டெண்டன்சியில் அது இணைஞ்சிடலாம். ஆனால் காமனாக என்ன இருக்குன்னா, 3வது ஒரு டியூப் இருக்கலாம். நம்ம 2 டியூப்பு தான் கவனிச்சிக்கிட்டு இருப்போம், 2 டியூப்பு தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ரேராக 3வது ஒரு டியூப் இருக்கலாம். இந்த டியூபெக்டமி ஃபெயிலியர் ஆகலாம். ஒரு கிளாம்ப்பு போட்டு விடுவாங்க, லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணி இதை மடக்கி இப்படி ஒரு கிளாம்ப்பு போடுவாங்க. சில காரணங்களால் அந்த கிளாம்ப் வெளியே வந்துடலாம். இப்படி ஏதோ சில காரணங்களால் ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் ஃபெயிலியர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப காமன் இல்லை, ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஆண்களுக்கு அப்படி பண்ணும்போது ஃபெயிலியர் வர்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, பெண்களுக்கு கிளாம்ப் பண்ணிவிட்டு அந்த மாதவிலக்கு வந்து ஒரு 8-9 நாள் இதை பண்ணிவிடுவாங்க. கருமுட்டை வெடித்து வர்றதுக்கு முன்னாலே பண்ணிடணும். 15ஆம் தேதி கருமுட்டை வருதுன்னா 7ஆம் தேதி 8ஆம் தேதி அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிடணும். கருமுட்டை அதுக்கப்புறம் வராது, ஏன்னா கட் பண்ணிடுறாங்க, டியூப்பை பிளாக் பண்ணிடுறாங்க. ஆண்களுக்கு வந்து கீழே விந்து பை கிட்ட தான் பிளாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 12 சென்டிமீட்டர் தூரத்துக்கு விந்து பை, அந்த விந்து குழாய் இருக்குது, அதில் கோடிக்கணக்கில் விந்தணுக்கள் இருக்கும். ஸோ ஆண்களுக்கு அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாலும் 3 மாதத்துக்கு இந்த கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு 3 மாதத்துக்கு காண்டம் இல்லை வேறு ஏதாவது முறையை யூஸ் பண்ணி தான் செக்ஸ் பண்ணணும். 3 மாதத்துக்கு அப்புறம் 2-3 டெஸ்ட் எடுக்கணும், விந்து டெஸ்ட்டு எடுத்து அதெல்லாம் விந்தணுக்கள் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் அவங்க எந்த தடையும் இல்லாமல் செக்ஸ் வச்சுக்கணும்.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப அற்புதமான விளக்கத்தை கொடுத்தீங்க டாக்டர். இறுதியாக ஒரு கேள்வி டாக்டர். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எனக்கு வயது 51, அந்த பொண்ணுக்கு வந்து வயது 22 23 தான் ஆக போகுது. 2 பேருக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இப்போ கல்யாணத்துக்கு பிறகு ஒரு உடலுறவு கொள்ளணும், எங்களுக்குள்ள ஒரு உடலுறவு நிம்மதியான உடலுறவு இருக்குமா, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல், உடலுறவு எந்த சிக்கலும் இல்லாமல், எந்த பின்விளைவுகள் எதுவும் இல்லாமல் நடக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக. வயது இதுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. பொதுவாக நீங்கள் 70 80 வயதில் கூட நார்மலாக செக்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பிரச்சனை இருந்தால் எந்த வயதில் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி சரி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு மருத்துவரை இப்போ இந்த பாலியல் நிபுணரை சந்தித்து ஒரு டெஸ்ட்டுகளில் எடுத்துக்கிட்டு செக் பண்ணிவிட்டு போங்க. இப்போது நம்ம கல்யாணத்துக்கு தயாரிப்புனா நிறைய பண்ணுறோம், நிறைய எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம், நகை எடுக்கிறோம், துணி எடுக்கிறோம், இதெல்லாம் வெளி ஆடம்பரங்கள் தான். கல்யாணத்துக்கு தேவைன்னா 2 முக்கியமான விஷயங்கள் தான். ஒன்று, நம்ம மன அளவில் வந்து திருமணம் பற்றிய உறவுகள் பற்றிய பல்வேறு விதமான விஞ்ஞானபூர்வமான தகவல்கள் அவங்களுக்கு தேவை. அங்கே தனிநபர்கள் அவங்க நிற்க முடியாது. அவங்க இப்போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 மூலக்கூறுகள் இருக்குது, அதனுடைய தன்மையெல்லாம் வேறு. ஆனால் அது சேர்ந்து H2O வாட்டர் ஆகிடுச்சுன்னா அதனுடைய தன்மை வேறு. ஸோ இந்த மூலக்கூறுகள் 2ம் ஒன்றா சேரும்போது நீங்கள் வேறு தன்மைக்கு வர வேண்டியது இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் நின்றுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு வேறு பண்புகள் தேவைப்படும். கூட்டு முடிவு, ஒருத்தர் சகித்து கொள்வது, அடுத்தவங்களுக்கு சியர் லீடராக இருக்கிறது, இதெல்லாம் இது ஒன்று. 2வதாக ஒரு எளிமையான பாலியல் டெஸ்ட்டுகள்லாம் எடுத்துக்கலாம். 2 பேருமே இவருக்கு சில டெஸ்ட்டுகள் எடுத்துக்கலாம், பெண்ணுக்கு சில டெஸ்ட்டுகள் எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கா, அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கா, அப்படி எதுவும் இருந்ததுன்னா அதுக்கான அற்புதமான மருந்துகள் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் கல்யாணத்துக்குள்ளே போகும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அற்புதமான திருமண வாழ்க்கையை அவங்க வச்சுக்கலாம். இந்த செக்கப்பு தான் செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல்னு சொல்கிறோம், ப்ரீமேரிட்டல் செக்கப். இந்த மன ரீதியான உடல் ரீதியான இந்த 2 விஷயங்களையும் பண்ணணும். ஏன்னா திருமண உறவுகள் பற்றி ஏதாவதுமான விதிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அது இன்னும் சாதாரண மக்களுக்கு போய் சேரலை. அது எப்படியும் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை கடத்த வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு புதுசாக இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறாங்க லட்சக்கணக்கான பேர், நாளைக்கு இன்னொரு புதுசாக மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த செல்ஃபோன் மாதிரி எல்லார் கைக்கும் இந்த விஷயங்கள் போகலை. அப்போ இந்த கண்டுபிடிப்புகளை அவங்க கையில் கொடுக்கணும். அப்போது ஒரு சண்டை இல்லாத, பிரச்சனை இல்லாத இயல்பான ஒரு வாழ்க்கையை அவங்க நடத்த முடியும். அதுக்கு இந்த கவுன்சிலிங் அவசியம். அதே மாதிரி செக்கப், உடல் ரீதியான செக்கப் பல பிரச்சனைகளை தீர்க்கும். கல்யாணத்துக்கு பிறகு சண்டை போட்டுக்கிட்டு குழந்தை இல்லை செக்ஸ் பிரச்சனைன்னு சண்டை போடுறத பெருமளவுக்கு இது தீர்க்க முடியும். டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க டாக்டர். இன்னும் பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க, அதில் சில கேள்விகள் தான் நேரம் கருதி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். தொடர்ந்து நிறைய கேள்விகளோடு உங்ககிட்ட நான் பயணிக்கிறேன் டாக்டர். உங்களுடைய இணைப்புக்கு நன்றி. வணக்கம்.